ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேஎஃப்சி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஒரு 4 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன் சிக்கனில். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கத்தியை வச்சு வந்து கோடு போட்டு விட்டோன்னா மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு தோதுவாக இருக்கும். லைட்டாக ஒரு கோடை போட்டு விட்ருங்க. இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சிக்கனை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி கத்தியை வச்சு 2 சைடும் 2 கூடை போட்டாச்சு. இப்போ புளிக்காத தயிர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதை 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையும் நல்லா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு கிண்டி விட்ருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மசாலா பொடியெலாம் இதுக்கு வந்து வத்தப்பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, இது 3 தான் இதுக்குரிய மசாலா. மேல் மசாலாவும் அதான். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி, மிளகு பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் நல்லா ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த மசாலாவில் தான் சிக்கன் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து அப்படியேவும், இது வந்து லெக் பீஸ் தானே, அதை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. நல்லா மசாலாவெலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா கையை வச்சு கிண்டி விட்டு இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சுருவோம். இப்போ எங்கிட்டு அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப தீ வைக்காமல் மிதமான சூட்டில் வந்து பொரிச்சு எடுக்கணும். அதனால் தீயை வந்து குறைச்சி வச்சுருவோம். இப்போ எங்கிட்ட 1 கப் மைதா மாவு, 1 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை சேர்த்துக்கிட்டு இதில் வந்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவில் அதையும் நல்லா கையால் கிண்டி விட்ருங்க. உப்பு எல்லா சைடும் படுற அளவு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதை எடுத்து வெளியே வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ சிக்கனை எடுத்து அந்த மாவில் பெரட்டி, மாவு நல்லா படுற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பெரட்டிக்கோங்க. பெரட்டி அதை வந்து இப்போ வந்து பச்சை தண்ணி, இங்கிட்டு நல்ல தண்ணி வச்சுருக்கேன் கிண்ணத்தில், ஒரு கிண்ணத்தில் வந்து நல்ல தண்ணி வச்சுக்கிடுவோம். அதையும் வந்து மாவில் ஒரு கோட்டிங் போட்டு அதை வந்து அப்புறம் தண்ணியில் பச்சை தண்ணியில் முக்கிட்டு மறுபடியும் ஒரு கோட்டிங் போட்டுருவோம். எல்லா சைடும் மாவு படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. முன்னாடி அதே மாதிரி தான் எல்லா 4 லெக் பீஸ் வச்சுருக்கோம்ல, அது 4ஐயுமே இதே மெத்தடில் தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு மறுபடியும் 2வது கோட்டிங் மாவில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சிக்கன் நல்லா வரும். நம்ம நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில்லை. இங்கிட்டு சட்டி அடுப்பும் நல்லா ஹீட் ஆகி எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அதில் வந்து 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். தீயை மட்டும் ரொம்ப கூட்டி வைக்காமல் மிதமான சூட்டில் பொரிச்சோம்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் மொறுன்னு வெந்துட்டு கீழே வந்து வேகாமல் இருக்கும் சிக்கன். அதனால் பார்த்து செய்வோம். இதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும் சிக்கன் வந்து வர. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்த 2 பீஸையும் போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சூப்பரான நம்ம சிக்கன் வந்து ரெடி. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு, மேல் பகுதி நல்லா மொறுணும், கீழே வந்து உள்ள சிக்கனும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு